திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் திருப்பதி கோயில் போன்று தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் முன்பெல்லாம் பௌர்ணமி தினத்தில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து முக்கிய நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிவலம் வரத் தொடங்கிய பக்தர்கள் தற்போது தினமும் கிரிவலம் செல்ல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் படையெடுத்து வருகின்றனர். இவ்வாறு திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வாகனங்களால் திருவண்ணாமலை மாநகராட்சியில் அனைத்து வீதிகளும் வாகன நெரிசலால் சிக்கி தவிக்கிறது. வெளிமாவட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்துவிட்டு போக்குவரத்து போலீசார் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி நாட்டில் மட்டும் அந்த QR கோடு ஃபாலோ பண்றாங்க. மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்ட ஆட்டோ வந்து இங்க வந்து ஓடுறாங்க. இதனால டிராபிக் அதிகமாகுது. டிராபிக் போலீசார் என்ன பண்றாங்க, மிஷினை வச்சு தெலுங்கானா வண்டி ஆந்திரா வண்டியை வந்து போட்டோ எடுத்து ஃபைன் போட்டு உள்ள அமைச்சிடறாங்க. தவிர அந்த வண்டியை வழி அவுட்டர்லேயே நிறுத்தி அதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை ஏற்படுத்தி அங்கேயே நிறுத்தத்துக்கு வழியில் அவங்கள ஃபைன் போட்டு உள்ள விட்டுறாங்க. 500 ரூபாய் ஃபைன் போட்டு டிராபிக் போலீஸ் உள்ள விட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு இதுக்கு இந்த வழிமுறை? இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருமே உள்ளூர் வாசிக்கு வெளியே போக முடியல. உள்ளூர் வெளியூர் மட்டுமின்றி கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் இருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் கோயிலுக்குள் கடந்த சில நாட்களாகவே நீண்ட வரிசையில் குழந்தைகளுடன் பல மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நெரிசல், தள்ளுமுள்ளு, பக்தர்கள் மயக்கமடைவது வாடிக்கையாகிவிட்டது. பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் சொல்லவே தேவையில்லை. கிரிவலம் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களால் திருவண்ணாமலை நகரே திக்குமுக்காடுகிறது. அவ்வாறு தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்காக திருப்பதி ஏழுமலையான் கோயில் போன்று கியூ காம்ப்ளெக்ஸ் வசதியை ஏற்படுத்தி குடிநீர், கழிப்பிட வசதி, உணவு வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5000-6000 கார் ஊர் உள்ள மட்டும் பார்க் பண்ணி நிறுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு வசதி ஏதாவது தூரத்தில் ஒன்று ஊருக்கு வெளியே ஏதாவது பார்க்கிங் பண்ணி அங்கேருந்து பஸ் ஏதாவது சிறப்பு பஸ் ஊர் உள்ள வர்றதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இல்லை ஊர் உள்ளே ஒரு நல்ல பார்க்கிங் ஏற்படுத்தி அவங்க வந்தாங்கன்னா அந்த பார்க்கிங்கில் வண்டி நிறுத்துற மாதிரி ஏதாவது வசதி செய்யணும். இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட சார் அந்த பக்தர்கள் இலைப்பாறும் கூடலாம் கட்டியிருக்காங்க. இன்னும் கூட நிறைய தேவை கட்டணும். கட்டி இருக்கிறத கூட சரியான பயன்படுத்த முடியல. அங்கே வந்து இந்த போலீஸ் சாமியார்கள்லாம் உள்ள போய் படுத்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அது ஒரு பக்கம் இருக்கு. அதையும் கொஞ்சம் கட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து கிரிவல பாதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தமா வச்சுன்னா நல்லா இருக்கும். வார இறுதி நாட்களில் பக்தர்கள் முண்டியடிப்பதை கட்டுப்படுத்த தனி பாதைகளை ஏற்படுத்த வேண்டும். அண்டை ஊர்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு தங்களது வாகனங்களில் வரும் கிரிவலம் வர விரும்பும் பக்தர்களை புறவழிச்சாலையிலேயே தடுத்து நிறுத்தி வாகன நிறுத்துமிடங்களை அரசு அதிகரிக்க வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. மொத்தத்தில் திருப்பதியில் இருப்பது போன்று பிரேக் தரிசன முறை போன்றவற்றை அரசு செயல்படுத்தினால் இதற்கு தீர்வு ஏற்படும் என்பது பக்தர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. திருவண்ணாமலையில் இருந்து செய்தியாளர் ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.